இஹ்ராமுடைய ஆடை எஹ்ராம் என்று சொல்லப்படுகிறது. எஹ்ராம் என்ற வார்த்தை சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்னால் எதுவெல்லாம் ஹலாலாக இருந்ததோ அது இப்போது ஹராமாக ஆகும். ஆண்களுக்கு அத்தற்கு சொல்லி கூடும், ஹலாலான ஒரு விஷயம் தான். ஆனால் இஹ்ராமுடைய நிலைமையில என்ன கூடாதுங்க, அத்தர் பூசக்கூடாது. அப்ப எதுவெல்லாம் ஹலாலாக இருந்ததோ அது இப்போது ஹராமாக ஆக்கப்படுகிறது. எது எது நம்மளுக்கு தடுக்கப்பட்டிருக்கு, எஹ்ராமுடைய நிலைமையில எது எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு? ஆண்களுக்கு எது எஹ்ராம், பெண்களுக்கு எது எஹ்ராம்? ஆண்களுக்கு மேலங்கி கீழங்கி, தைக்கப்படாத மேலங்கி கீழங்கி, இதுதான் ஆண்களுக்கு உண்டான எஹ்ராம். பெண்களுக்கு உண்டான எஹ்ராம் என்னவென்று சொன்னால், அதாவது நீங்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடை, தூய்மையான ஆடை, அதற்கு மேல் உடுத்திருக்கக்கூடிய புர்கா மற்றும் இது முதற்கொண்டு என்னங்க உங்களுக்கு எஹ்ராமுடைய ஆடையாக கணிக்கப்படுகிறது. அப்ப எஹ்ராமுடைய உடையில இருந்து கொண்டு எதெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி ஒரு கால் செஞ்சுட்டா என்ன பரிகாரம் அப்படிங்கிற பலதரப்பட்ட விஷயங்கள் எஹ்ராம்ல முதலாக அப்ப வாசனை திரவியங்கள் கூடாது. அதுக்கடுத்ததாக சொன்னாங்க, பெண்கள் தங்களுடைய முகத்தை மறைக்க கூடாது, ஆண்கள் தங்களுடைய தலை திறந்திருக்க வேண்டும், தொப்பி அணியக்கூடாது, தலப்பாகை அணியக்கூடாது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவு கூடாது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது, விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. அதாவது நல்ல விஷயத்திற்காக விவாதம் செய்தாலும் சரி, கெட்ட விஷயத்திற்காக விவாதம் செய்தாலும் சரி, சண்டை சச்சரவு விவாதம் கூடாது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய முடிகளை வெட்டக்கூடாது, உங்களுடைய நகங்களை வெட்டக்கூடாது, முடிகளை பிடுங்கக்கூடாது. கையில இருக்கக்கூடிய நகங்களை சிலவங்க வெட்டக்கூடிய கிழமை வந்துச்சுன்னா வெட்டணும்னு ஒரு பழக்கம் இருக்கும். அது மாதிரி கூட என்ன பண்ணக்கூடாது, எஹ்ராமுடைய நிலைமையில அந்த நாள் வந்து அதை வெட்டிடக்கூடாது. சரிங்களா? அந்த எஹ்ராமுடைய நிலைமையில அதே போன்று முடிகளை என்ன பண்ணக்கூடாது, பிடுங்கக்கூடாது. உங்களுடைய தாடி முடிகளாக இருக்கிறது, உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் எதையும் என்ன பண்ணக்கூடாது, எஹ்ராமுடைய நிலைமையில பிடுங்கக்கூடாது. சிலவங்களுக்கே நகம் அடிக்கிற பழக்கம் இருக்கும், அது கூட என்ன பண்ணிடக்கூடாது. அதே போன்று எஹ்ராமுடைய நிலைமையில இந்த மேல் அங்கி, ஆண்களாக மேல் அங்கி என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, மொத்தமா கட்டிட்டு ஆண்கள் என்ன பண்ணிடுவாங்க, அந்த வெறுமேனியோட என்ன பண்ணுவாங்க, ஒளி செய்வாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. ஒரு கால் அது மாதிரி நான் செஞ்சுட்டேன், நீங்க சொல்லிட்டேன், சொன்னதுக்கு பின்னாடி இனிமேல் சொன்னதுக்கு பின்னாடி அதே மாதிரி பெண்கள் உங்களுடைய ஸ்டாப் நீங்க போட்டிருக்கீங்கல்ல, அந்த ஸ்டாப்ல மசல் செய்யும் போது லைட்டா கொஞ்சம் தூரம் திறந்துட்டு மசல் செய்யணும். முழுவதுமான முறையில அந்த ஸ்டாப்பை கழிச்சிடணும். நீங்க உடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டாப்பை என்ன பண்ணிட வேணா, முழுமையான முறையில கழிச்சிட வேணாம். அதுவும் உங்களுக்கு எஹ்ராம் தான், அதுவும் என்னதான் எஹ்ராம் தான். ஸோ எஹ்ராமுடைய நிலைமையில அடுத்ததாக தடுக்கப்பட்ட திருமண ஒப்பந்தங்கள் கூடாது. என்னுடைய மகளை திருமணம், எனது மகளை திருமணம் இல்லது உங்களை நான் திருமணம் முடிக்கிறேங்கிற வார்த்தையோ பேசக்கூடாது. அப்ப 10 விஷயம் நம்ம சொன்னது என்னங்க, 10 விஷயம் சொல்லிட்டு அதற்கு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்கக்கூடிய புற்பூண்டுகளை பிடுங்கக்கூடாது. செடி கொடிகள் இருக்குல்ல, அந்த செடி கொடிகளை என்ன பண்ணக்கூடாது, பிடுங்கக்கூடாது. இருக்கக்கூடிய பூனைகள், கேட் இருக்கு பார்த்தீங்களா, பூனைகள்லாம் ஓடுதுல, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, துரத்தக்கூடாது, பிடிக்கக்கூடாது. புறாக்கள் என்ன பண்ணக்கூடாது, துரத்தக்கூடாது. இது இஹ்ராமுடைய நிலைமையில தடுக்கப்பட்டவை. ஒரு கால் இந்த இஹ்ராமுடைய நிலைமையிலிருந்து ஏதேனும் ஒன்றை ஒருவர் செய்துவிட்டால் அவர் ஒரு ஆட்டை அறுத்து, என்னங்க, ஒரு ஆட்டை அறுத்து தமு கொடுத்தால்தான் அவருடைய உம்ரா கூடும். அது வரைக்கும் அந்த உம்ரா தொங்கு பாலத்துலதான் இருக்கும். அந்த உம்ரா என்னங்க நிறைவேறாது. அல்லாஹ் அதுல இருந்து நம்ம பாதுகாப்பாங்க. ஆமீன் சொல்லுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு பின்னாடி கேட்டுட்டு மறந்துட்டு செஞ்சா கூட நீங்க தமு கொடுத்துதான், இங்க கொடுத்தாலும் சரி, ஊர்ல கொடுத்தாலும் சரி. சரிங்களா? அப்படி கொடுத்தால்தான் உங்களுடைய உம்ரா நிறைவேறும். அல்லாஹ் அதுல இருந்து நம்மை பாதுகாப்பானாக. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இஹ்ராமுடைய நிலைமையில நம்ம இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். உம்ராவுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, உம்ரா எப்படி செய்யறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாங்களா? உம்ரா எப்படி செய்யறது அப்படின்னா, 4 கடமை. என்னங்க, 4 கடமை 2 சுன்னத். அதெல்லாம் 4 கடமை 2